உலகத்தில் சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்க்கு அலையிறீங்க அப்படின்னு. உண்மையிலே பல கிறிஸ்துவ பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள், ஆசீர்வாதம் அதனுடைய கீயே அவங்க கையில் தான் இருக்குது. வெறும் சொல்லப்போனால் ஒரு பிளாங்க் செக்கு கையில் வச்சுக்கிட்டு 10 பேர்கிட்ட போயிட்டு கடன் தரீங்களா கடன் தரீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் நம்ம என்ன செய்யணுங்கிறதே மறந்துட்டாங்க, கையில் என்ன இருக்குன்றதையும் மறந்துட்டாங்க, எல்லார்கிட்டையும் போய் கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறத கட்டாயம் நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அது என்ன தெரியுமா? கிருபை. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் தந்தது தான் கிருபை. அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, தாழ்மை இருந்தால் போதும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபைகளை அவர் தரார். இந்த கிருபையை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த கிருபை உங்களை எல்லாவற்றிலும் தப்பி வைக்க பண்ணும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும், எல்லா பாதுகாப்பையும் தரும். அந்த கிருபைக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசுங்க. கிருபையே இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தா, கிருபையே எங்கூட வா. நீங்கள் சங்கீதம் 146 சங்கீதத்தை படிங்களேன். அப்படியே சத்தம் போட்டு படிங்க. படித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபை உங்கள் கூடவே வரும். நீங்கள் எதுலையுமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் பலத்தால் இல்லை, அந்த கிருபையினாலே நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்புங்க. காட் பிளஸ் யூ.